மதுரை அருகில் உள்ள அழகர் மலை பகுதியில் அமைந்துள்ள பிரபலமான கோவில். இங்கு வழிபட்டிடப்படும் தெய்வம் மலையழகர் விஷ்ணு ஆவார். மதுரை அருகே இருக்கும் அழகர் மலை பருவமழைக்குப் பிறகு பச்சை கம்பளத்தில் மையலுற்றது. மலையின் உச்சியில் அழகர் பெருமாள் தங்க கவசம் அணிந்த பெருமைமிகு வடிவில் தங்கியிருந்தார். மலையை சுற்றி இரத்தின கற்கள் மின்னியது. ஒரு நாள் மலைக்கோவிலில் தீபங்களின் ஒளி பளபளத்தது. நதி நீரின் நறுமணம் காற்றில் கலந்துவிட்டது. திடீரென்று முரசு முழங்க ஒரு செய்தி பறந்து வந்தது. மீனாட்சி தேவியின் திருமணம் நிச்சயமாகியுள்ளது. அழகர் பெருமாளின் உள்ளம் ஆவலுடன் நிறைந்தது. மணவிழா, இந்த மகிழ்ச்சியை நான் தவறவிட மாட்டேன் என்று முடிவு செய்தார். அந்த நாள் மாலை அழகான குதிரை வாகனத்தில் அழகர் சவாரி மேற்கொண்டார். அழகான தங்க முலாம் பூசிய வாகனத்தில் மஞ்சள் பட்டு அங்கவஸ்திரம் அணிந்து குதிரையை செலுத்தினார். கோவில் முழுக்க வண்ணக் கொடிகள் பறந்தன. மலைச்சரிவில் பக்தர்கள் அழகர் அழகர் என்று முழக்கம் எழுப்பினர். தூரத்தில் மயில் ஒன்று சிறகடித்து வணங்கியது. மலையின் பச்சை பொழுது, ஆற்றின் ஒலி, அழகிய குருவிகளின் இசை அனைத்தும் அழகரின் வருகையை வரவேற்றது. நகரத்தின் வழியே வைகை ஆற்றின் கரையை அடைந்தார். மதுரை நகரம் உற்சாகத்தில் மிதந்தது. ஆனால் திடீரென்று ஒரு அபாயகரமான செய்தி. திருமணம் முடிந்துவிட்டது. அழகர் பெருமாள் கண்கள் ஒரு நொடி கலங்கின. ஆனால் உடனே புன்னகை மலர்ந்தது. கண்ணனின் மகிழ்ச்சி என் மகிழ்ச்சி, எப்படியும் அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைத்தார். அவசரமாக ஆற்றின் நீரில் இறங்கினார். ஆற்றின் குளிர்ச்சியான நீர் அவரின் பாதங்களை தொட்டது. ஆற்றில் இருந்த செம்பருத்தி மலர்கள் அவரின் பாதத்தில் அடர்ந்தன. வானில் மழைத்தூறல் விழுந்தது. அழகரின் முகம் துளிகளால் பிரகாசித்தது. மதுரை மக்கள் இதை கண்டு, அழகர் பெருமாளுக்கு திருமண தரிசனம் கிடைக்கவில்லை என்று கவலையில் மூழ்கினர். ஆனால் அழகர் பெருமாள் புன்னகையுடன், விழா நன்றாக நடந்ததே மகிழ்ச்சி என்றார். அழகர் வைகை நீரின் தனிமையில் நின்று கொண்டிருந்தார். வைகையில் நின்ற அந்த தருணம் அழகர் ஆற்றில் இறங்குவது என்று மக்களின் மனதில் நிலைத்தது. தொடர்ந்து ஆண்டுதோறும் மக்கள் அழகர் பெருமாளின் வருகைக்காக காத்திருக்கின்றனர். அழகர் பெருமாளின் கதையின் பாடம் என்னவென்றால், வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாவிட்டாலும் மனத்தை தளரவிடக்கூடாது. மற்றவர்களின் மகிழ்ச்சியையும் நாமும் கொண்டாட வேண்டும்.